கர்த்தருடைய பரிசுத்த நாமமானது மகிமைப்படுவதாக. பெத்தேல் ஐக்கியம் ஊழியர்கள் சார்பாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நல்ல பரிசுத்த ஆராதனையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம். இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த இடத்துல கடந்து வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிற உடைய மேலான கிருபைக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆராதனை முழுவதும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே, ஆராதனைகள், வேத பகுதிகள் எல்லாவற்றையும் தேவ கரமிருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதமானவரே, உடைய தயவுள்ள கருத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் நேர்த்தியாக என் ஆண்டவர் கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவர் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஞாயிறு கால ஆராதனை வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதில், எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த நாளை ஆண்டவருக்காக ஏற்படுத்தின நாளை ஆண்டவரை பார்த்து நாம் உண்மையாக மனதோடு முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவர். இந்த ஞாயிறு கால ஆராதனை வேளையிலே என்னோடு சேர்ந்து சில பாடல்களை பாடுவோம். சில பாடல்களை பாட ஆண்டவரை நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வாராக. இங்கே வாழ்ந்திருந்த நம்மையும் தேடி வந்து நம்மை மீட்ட தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரை தினம் உமக்கே மகிமை என்றதான பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மாத்திரமே சேர்ந்து கைகளை தட்டி இருக்கிற இடங்கள் உற்சாகமாக ஆனந்த முகத்தோடு என்னோடு சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் மாத்திரமே தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களை நினைப்பவரே, எளிமையான எங்களை நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆனந்தமே. ஐயா, வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களை மூடட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களை மூடட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. நல்ல சந்தோஷமா ஐயா, வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க,
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நல்ல உற்சாகமா இயேசு ராஜா
பரிசுத்த நாமமானது மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 14ஆவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இடத்துல யோபு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதான நல்ல ஒரு காரியத்தை நாம் கேட்க முடிகிறது. யோபனுடைய சரித்திரம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். அதிகமாக நான் விளக்க விரும்பவில்லை. யோபனுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பெரிய செல்வந்தனாய் வாழ்ந்ததான யோபு எல்லாவற்றையும் இழந்ததான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அந்த யோபனுடைய நாட்களிலே பலவிதமான துன்பங்களும் துயரங்களையும் அவர் அடைந்திருந்தார். அவருடைய வேதனையை நாம் சொல்ல வேண்டுமானால் ஒரு வசன விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பொழுது எப்பொழுது விடியும் என்று சொல்லி விடியற்காலத்துக்காக காத்திருக்கிறேன் என்கிறார். விடியற்காலம் வந்த உடனே இரவு எப்பொழுது வரும் என்று சொல்லி இரவுக்காக காத்திருக்கிறேன் என்கிறார். அப்ப யோபனுடைய வாழ்க்கையில வந்ததான வேதனைகளை பாருங்க. இரவும் அவரால் வேதனை தான், பகலிலும் அவருக்கு வேதனை தான். இப்படி பல விதத்தில் வேதனைகள் நிறைந்த அந்த சரீரத்தில் பருக்களினாலே நிறைந்து இருக்கிறது. தன்னுடைய சொத்துக்கள், சுகங்கள், பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாம் இழந்து போனார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட என்னுடைய போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்கிறார். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மாறுதலை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஒரு மாற்றம் வர வேண்டும், என் வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். என்னுடைய கணவனார் மாற மாட்டாரா, என் பிள்ளைகள் மாற மாட்டார்களா, என் வாழ்க்கை தரம் மாறாதா, இதே நிலைமையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குமா என்று பல விதத்தில் நம்மெல்லாம் அங்கலாய்க்கிறதான குடும்பங்கள் உண்டு. எனக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய ஜீவியத்தில் மாற்றம் வர வேண்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு மாற்றத்துக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாற்றம் வேண்டும் என்று சொல்லி யோபு சொல்வது போலதான் இன்னைக்கு நாமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி சபை நடத்துகிற ஊழியர்களும் நினைக்கிற காரியம், சபைகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய ஊழிய அனுபவத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி இந்த மாற்றத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை தருகிறவர் நமது ஆண்டவராய் இயேசுவானவர். நாம் ஆராதிக்கிறதான இயேசுவானவர் நமக்கு மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மாறுதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டுமையானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாட்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, யாருக்கு இந்த மாறுதலை ஆண்டவர் தருகிறார்? ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்க வாழ்க்கையில் வந்ததான மாறுதல், அந்த மாறுதல் அடைவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி முதலாவதாக லூக்கா எழுதினதான சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாக சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் வயலிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், இளையவனோ அவன் ஊதாரியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நாட்கள் வந்தது. இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறார், தகப்பனே, என்னுடைய பங்கை, என்னுடைய சொத்தை, எனக்குள்ளதான ஆஸ்தியை நீர் எனக்கு பங்கிட்டு கொடும் என்று சொல்லுகிறார். அதற்கு தகப்பன் சொல்லுகிறார், வேண்டாம் மகனே, இதெல்லாம் உனக்குத்தானே என்று சொல்லி அவர் சொன்னாலும் அவன் மறுபடியும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். தகப்பனும் அந்த காரியத்துக்கு நேராக இறங்குகிறார், அவனுடைய பங்கை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் அந்த பங்கை எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக அதை செலவழித்தான் என்று சொல்லி 14ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறதான வேளையில அவன் எல்லாவற்றையும் அதுல 13ஆவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா, வாசிக்க பார்க்கலாம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய்
அங்கு துன்மார்க்கமாய் ஜீவன பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாம் செலவழிந்த பின்பு தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்தது. எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறதான வேலைகளே, அங்க இருக்கிறதான ஒரு குடியானவனிடத்தில் வேலை கேட்கிறான். அவனும் பன்றிகளை மேய்க்கிறதான வேலையை அவனுக்கு கொடுக்கிறான். சரியான வயிற்றுக்கு ஆகாரம் இல்லை, போஜனம் இல்லாத நிலைமைகளே, பன்றிக்கு வைக்கிறதான தவிற்றினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப பார்த்தான். அதுவும் அவனுக்கு கிடைக்காத சூழ்நிலை உருவாகுகிறது. அப்பொழுது அவன் செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாமே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாருங்க, இந்த இடத்துல பசியினால் வாடுதான அவன் வந்துட்டு ஒரு காரியத்தை நினைக்கிறான். இப்பொழுது அவன் ஒரு காரியத்தை யோசிக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு முன்பாக நாம் வாசிக்கிறதான வேலைகளை 17வது வசனம் விதமாக சொல்லுகிறது. வாசிக்க பார்க்கலாமே. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்கிறார். ஆகையினாலே அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போக போகிறேன். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்லி கூட என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி அவன் எழுந்து அவன் புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்ததான காரியத்தை பார்க்கிறோம். 20வது வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதுக்கு நிரந்தரம் வாசிக்கிறதான வேலைகளே, அவன் எழுந்து தகப்பனிடத்துல வருகிறான். எழுந்து தகப்பனிடத்துல வந்ததான வேலைகளே, நடந்த காரியம் என்ன? தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்கிறான். 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 22வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். வாசிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஒரு காரியம் யோசித்து பாருங்க. இந்த இளையகுமாரனும் பண்டை கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு அவனும் சிந்தித்து இருக்கிறான். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? இந்த நிலைமையில எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? எனக்கும் ஒரு மாற்றம் வராதா? என் தகப்பனுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர் வயிறாக புசிக்கிறார்கள். ஆனா எனக்கோ இப்படிப்பட்டதான் நிலைமையில நான் இருக்கிறேனே, எனக்கு மாறுதல் வர வேண்டும் என்று சொல்லி அந்த மாறுதலுக்காக அவன் செய்த காரியம், அவன் எழுந்தான். அவன் எழுந்து தகப்பனை தேடி வந்தான். எனக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டுமே ஆனால் நாம இருக்கிறதான இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். எழுந்து தகப்பனாகி இயேசுவின் இடத்துல ஓடி வருவோமே ஆனால் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். 22வது வசனம் 23வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய விரல்களுக்கு மோதிரத்தையும் உயர்ந்த வஸ்திரத்தையும் போட்டு கால்களுக்கு பாதரட்சை போட்டு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் என்று சொல்லி சந்தோஷம் கொண்டாடினார்கள். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில மாறுதல் வந்தது. இளையகுமாரனுடைய வாழ்க்கையில மாறுதல் வந்ததுக்கு காரணம் அவன் எழுந்து தகப்பனிடத்துல வந்தான். இன்னைக்கு நீங்கள் நானும் எழுந்து இயேசுவாகிய அந்த தகப்பனை தேடி வருவோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, இந்த நிலைமையே இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது, உங்களை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது. நீங்க உண்மையாய் நீங்க இருக்கிறதான அந்த ஸ்தானத்தை விட்டு எழுந்து ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல வந்து ஆண்டவரே என்று சொல்லி நீங்க தான் என்னுடைய தங்கம் என்று சொல்லி அவரை அண்டி பிடித்துக் கொள்வோமே ஆனால், அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும், நம்ம குடும்பத்துல மாற்றம் உண்டாகும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் அவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு மாற்றத்தை கொடுப்பார். நகோமியினுடைய வாழ்க்கையில ரூத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. மோவாப் தேசத்துக்கு போனதான நகோமியினுடைய வாழ்க்கையில
பல இன்னல்கள் இக்கட்டுகள் அந்த மோவாப்பை விட்டு எழுந்து ஆண்டவர் ஆசீர்வதித்ததானே அந்த பெத்லெகேமுக்கு அவர் கடந்து வந்தார். அவளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டுமே ஆனால் இயேசுவை தேடி வர வேண்டும். இயேசுவானவர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க முடியும். அவரை தேடி வருகிறவர்களை தேவன் ஒருவதும் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிதானே அழைக்கிறார். அவரை தேடி வரும் பொழுது மெய்யாகவே நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக ஸ்தோத்திரம், சகையனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. ஆண்டவரை தேடி வந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டுமே ஆனால் இயேசுவை தேடி வர வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறதான வேளையில சீரிய நாட்டினுடைய பட தளபதியாய் இருந்ததான ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய பெயர் நாகமான். அவனுக்கு ஒரு வியாதி இருந்தது. அவர் குஷ்டரோகியாக காணப்பட்டார். அவர் குஷ்டரோகியாக இருக்கிறார். அவனுடைய வீட்டுக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு போகப்பட்டதான ஒரு சிறு பெண் வேலைக்காரியாய் இருக்கிறார். அவள் தன்னுடைய எஜமாட்டியின் இடத்துல தன்னுடைய எஜமானை குறித்து சொல்லுகிறார். அவரோ இவ்வளவு தூரம் இந்த குஷ்டரோகியினாலே கஷ்டப்படுகிறாரே, வியாதியினால வேதனைப்படுகிறாரே, என் ஆண்டவன் எங்களுடைய தேசத்துக்கு போவாரே ஆனால் அவரை குணமாக்க அங்கு தீர்க்கதரிசிகள் உண்டு என்கிறார். உடனே சீரியா நாட்டு ராஜா சீரிய நாட்டு ராஜாவுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். அவர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். என் படத்தளபதியாய நாகமான் குஷ்டரோகியாக வருகிறான், அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடும்படியாக அவர் சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது ராஜா அந்த கடிதத்தை படித்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு, இவன் சண்டைக்கல்லவா எத்தனம் பண்ணுகிறான், சமாதானத்துக்கு அல்லவே, ஆகையினாலே அவன் குஷ்டரோகியா வருகிறவனே அவன் குஷ்டத்தை நீக்கி அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாரே, எப்படி என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கும் பொழுது எலிசா ஆள் அனுப்பி சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லி. நாகமான் எலிசாவை தேடி வரும் பொழுது எலிசா நாகமான் இடத்தில் ஆள் அனுப்பி சொல்லுகிறார், யோர்தான்ல போய் 7 முறை மூழ்கிட்டு போகும்படியாக சொல்லுகிறார். இப்பொழுது நாகமானுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு நிலைமை. நம் தேசத்தில் ஓடாத நதியா, அங்கில்லாத நதியா, இங்க வந்து ஸ்நானம் பண்ணும்படியாக சொல்லுகிறாரே, அவர் என்னுடைய கையை தடவி தன்னுடைய தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு என் குஷ்டரோகத்தை எல்லாம் தடவி 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 என்னை சுகமாக்குவார் என்றல்லவா நான் நினைத்தேன் என்று சொல்லி. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமாக வருகிறது, யோர்தான்ல 7 முறை மூழ்கிட்டு போகும்படியாக சொல்லி. உடன் இருக்கிறதான வேலையாட்கள் சொல்லுகிறார்கள், பெரிய காரியத்தை சொன்னால் செய்திருப்பீர், ஒரு சிறிய காரியம் தானே செய்யும் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். அந்த ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானப்படு, அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னார். பாருங்க, அந்த ஊழியக்காரர் சொல்லி அனுப்புகிறார், தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார். இது அந்த காரியத்தை விசனமாய் இருந்தாலும் அவர் மறுபடியுமாக அந்த யோர்தானில் இறங்கி அவர் 7 முறை ஸ்நானம் பண்ணுகிறார். 14வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்க பார்க்கலாமே. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அருமையான தேவ ஜனமே, இந்த நாகமானுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த குஷ்டரோகம் என்றைக்கு என்னை விட்டு மாறும், இந்த நிலைமை என்றைக்கு என்னை விட்டு மாறும், இந்த குஷ்டரோகை நீங்கி நான் சுத்தமாவது எப்பொழுது என்று சொல்லி யோபுவை போல எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தை நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னதான யோபுவை போல இந்த சரீரத்தினுடைய அந்த குஷ்டரோகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நாகமானுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், இந்த நோயிலிருந்து ஆண்டவர் எனக்கு எப்பொழுது விடுதலை தருவார், எப்பொழுது என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாக வேண்டுமே ஆனால் தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் மூழ்கும்படியாக சொல்லுகிறார், மூழ்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, நீ மூழ்கி ஞானஸ்தானம் பெறு, மூழ்கி ஞானஸ்தானம் பெறு, பிறகு பார்க்கலாம்,
அப்புறம் பார்க்கலாம். எத்தனை விதமான சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை மாற வேண்டுமே ஆனால் தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதான வேளையில அங்க ஆண்டவருடைய வசன விதமாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறதான வேளையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? வேத வசனம் நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதானே அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ கர்த்தரை தன் பாக்கெட்ல வச்சிருக்கிறது மாதிரி தான் இன்னைக்கு அநேகருடைய நினைப்பு. அநேகருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஜீவியம் தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ வசனத்துக்கு நடுங்குகிற காரியம் இருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிவோமே ஆனால் நம்ம வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நாம் நடக்க வேண்டும். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறும்படியாக யோர்தான் நதியிலே இறங்கினார். யோவான் ஸ்நாபகன் அவருக்கு தடை பண்ணுகிறார். உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி நாம் எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஊழியக்காரர் தேவ வசனம் எவ்விதமாக நம்ம வாழ்க்கையில் நேராய் கடந்து வருகிறதோ அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமே ஆனால் மெய்யாகவே நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு, நம்ம வாழ்க்கையில மாற்றமானது உண்டு, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஒரு மாற்றத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைச்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைச்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியமானவர்களாய் முடிந்தது. அருமையான தேவ ஜனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தரின் சரித்திரம் நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த காரியம்தான். யூதருடைய பகைஞர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். அந்நாளில் தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த மாற்றம் வருவதற்கு என்ன காரணம்? எஸ்தருடைய ஜெபம், யூத ஜனங்களுடைய உபவாசம், எஸ்தருடைய உபவாச ஜெபம் தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு பெரிய சரித்திரம். நீங்க வேதத்தில் உட்கார்ந்து வாசித்து பாருங்க. ஒரு பெரிய சரித்திரம். ஆகாஸ்வர ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் இரவு தூக்கம் வரவில்லை. நிருபங்களை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜாக்களுடைய அந்த காரியங்களை வாசிக்கிறார். ராஜாவை காப்பாற்றின காரியத்தை வாசிக்கிறதான வேளையில ராஜா ஒரு இக்கட்டளை மாற்றின பொழுது அவரை காப்பாற்றினவருக்கு என்ன கைமாறு செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறார். அருமையான தேவ ஜனமே, காரியம் மாறுதலாக முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரணம் ஜெபம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஜெபம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தை நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துதான் இந்த நாளில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டுமே ஆனால் முழங்கால் மடங்க வேண்டும். முழங்கால் மடங்கி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாகும். ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில முதுகெலும்பு என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார்கள். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். நம்ம வாழ்க்கையில முழங்கால் படியிடணும். நம்ம வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டுமே ஆனால், நம்ம குடும்பத்தில் இருக்க கணவன் மாற வேண்டுமே ஆனால், பிள்ளைகள் மாற வேண்டுமே ஆனால், குடும்ப ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டுமே ஆனால்
நம்ம முழங்கால்கள் முடங்க வேண்டும். தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார். அண்ணாளுடைய வாழ்க்கையில மாற்றம் உருவாவதற்கு காரணம், அதற்கு அப்புறமாக அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. மாற்றம் உருவாவதற்கு காரணம் என்ன? அவளுடைய ஜெபம். தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார் அந்த நாள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமே, ஆனால் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தை நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதான வேளையில யோபு தான் இழந்து போன அத்தனையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டார். யோபு தான் இழந்து போன அனைத்தையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டார். காரியம் அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தை நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்கிறாரே. அருமையான தேவ ஜனமே, எத்தனை வருஷங்களாக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை வருஷங்களாக இந்த நாளில் கூட வாழ்க்கையில இந்த நாளிலாவது இந்த வருஷத்தினாவது மாறும் மாறும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டுமே, ஆனால் இயேசுவின் இடத்துல ஓடி வாருங்கள். இரண்டாவதாக வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. அவருடைய வசனத்துக்கு நடுங்குங்க. ஆண்டவருடைய வசனம் நமக்கு நேராக கடந்து வருமே, ஆனால் ஊழியக்காரர் என்னைத்தான் குத்தி குத்தி பேசுகிறார் என்கிறதான காரியத்தோடு கூட என்னாதீங்க. ஆண்டவர் என்னோடு கூட இடைபடுகிறார் என்கிறதான எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் சமூகத்தில் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க. நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக ஜெபம். ஜெபம். ஆகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்கள்ல நீங்க சரித்திரத்தை வாசித்து பாருங்க, என்ன நடந்தது என்று சொல்லி வாசித்து பாருங்க. ஜெபம். எஸ்தரின் புஸ்தகமே ஒரு ஜெபத்தினாலே ஒரு பெரிய தேசத்தையே மாற்றினது. நீங்கள் நான் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். மாற்றம் உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில வர வேண்டுமே, ஆனால் நாட்களில் 3 காரியங்கள், 3 மனிதர்களை மாத்திரம் உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மாற்றம் வர வேண்டுமே, ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை தேடி வருவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். நம்ம முழங்கால்கள் முடங்கட்டும். மெய்யாகவே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை தருவாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளதான எங்கள் தேவனே, தேவனாய கர்த்தாவே, கிருபையுடையவரே, யோபு சொல்லுகிறார், ஐயா எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தை நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று சொல்லி எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவனில் தரும்படியாக ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பல பேர் பல விதங்களில் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, பல பேர் தாக்கி கொண்டிருக்கிறதையா, தேசங்கள் நடுங்கி கொண்டிருக்கிறதையா. ஆண்டவரே, இதுல ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேசங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதையா. தகப்பனே, இதுல ஒரு மாற்றத்தை தேவன் தருவீராக. ஆண்டவரே, எங்க குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்தை தேவன் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, இந்த யூடியூப் வழியாக பார்க்கிறதான ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் ஒரு மாற்றம் இந்த நாளில உண்டாகட்டும். ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில கண்ணீரை துடைப்பீராக. எந்த காரியத்தில மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவங்க உள்ளத்தில் இந்த வார்த்தை பேசும் பொழுது அந்த குடும்பத்திற்கான ஆண்டவரே எல்லா நிலைமையிலும் மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகள் இன்றும் மாறவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கண்ணீர் வடிக்கிறதான தாய்மாருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீராக. தகப்பனுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீராக. அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் தருவீராக. என் கணவனார் இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி ஏங்குகிறதான குடும்பத்தில் இருக்கிறதான சகோதரிமாருடைய வேதனைகளை மாற்றுவீராக. ஒரு மாற்றத்தை தேவனில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை தேடி வரும்படியாக, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆண்டவரே நல்ல ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் மாற்றுவீராக. கர்த்தருடைய கிருபையானது கூட இருக்கட்டும். பெத்தேலேயத்தினுடைய ஊழியங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தலைமை ஸ்தாபனத்திற்காக ஜெபிக்கிறோம், தலைமை போதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடன் ஊழியர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் மனைவி பிள்ளைகளுக்காக விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பெத்தேலேயத்தினுடைய ஸ்தாபனம் ஆண்டவரை இன்னும் வளர்ந்து பெருகும்படியாக தேவனீர் உதவி செய்வீராக. கர்த்தர் தாமே கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சங்கநகர் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சங்கநகருடைய விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேர் பெறாய் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீமைகளுக்கு நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தருவீராக. தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.